Hello viewers, welcome back to my channel Home2Hotel Recipes. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெங்காய தொக்கு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்டெப் 1ல் மசாலாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஸ்டெப் 2ல் நம்ம தாளிச்சிட்டு தொக்கு பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், தனியா 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் இது போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் 6லேருந்து 8 காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் 10லேருந்து 15. வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துட்டு வதக்குவோம். நீங்கள் இதில் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா புளி நெல்லிக்காய் அளவு சேர்த்துட்டு திரும்ப வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா ஆற வச்சுருவோம். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு வெல்லம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது கூட 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி மசாலா அரைச்சிக்குவோம். திரும்ப அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா வதக்குவோம். இதை வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக வைக்க போகிறோம். திரும்ப பேனை மூடி போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். திரும்ப பேனை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விடுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு. கடைசியாக தேவையான அளவு உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான வெங்காய தொக்கு ரெடி ஆயிருச்சு. வீட்டில் வெறும் வெங்காயம் மட்டும் இருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி சூப்பராக தொக்கு செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா Home2Hotel Recipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்டியான ரெசிபீஸோட உங்களை நான் அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.